அனைத்து நட்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் வீரத்தமிழன். நமது வீரத்தமிழ் சேனலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், ப்ராங்க் வீடியோ பண்ணியிருக்கோம். முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து காட்டு சமையல், காட்டுக்குள்ளே வாரம் சண்டே ஆனோடனே ஒரு சமையல் வீடியோ வரப்போகுது. ஏன்னா இப்போ 2025 ஒரு புதுமையான ஒரு வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு காட்டு சமையல் வீடியோ போட்டால் என்ன அப்படிங்கிறக்காண்டி நம்ம மாணிக் பாக்ஷா மாமா, ஸோ நம்ம மாணிக் பாக்ஷா அவர்கள் காடை வாங்க விட்டுருந்தேன். ஸோ காடை வாங்கிட்டு இப்போ வர நேரம் சரி, அவர் வந்த உடனே நம்ம கரெக்டாக சமையல் வீடியோ பண்ணுறோம், காட்டு சமையலில் பண்ணுறோம், காட்டுத்தனமாக சாப்பிட்றோம். சரிங்களா? இப்போ காட்டு சமையல் பார்த்திங்கன்னா செட்டிநாடு காடை கிரேவி, செட்டிநாடு டைப்பில் தண்ணியை ஊற்றாமல் செட்டிநாடு டைப்பில் காடை கிரேவி. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் பிரியாணி. இந்த ஐஸ் பிரியாணிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஸ் பிரியாணியில் நம்ம உடம்புல இந்த குடல் புண்ணு, இந்த நமக்கு மூலம், இந்த அல்சரு, இவங்கெல்லாம் இந்த ஐஸ் பிரியாணி டெய்லி ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா போதும். சின்ன வெங்காயமும் இந்த ஐஸ் பிரியாணியும் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா போதும். ஸோ உடம்போட நோய் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். உறவுல நீங்கள் மாத்திரை சாப்பிட்றோட, சரிங்களா, மெடிக்கல்கிட்ட சாப்பிட்றோட இந்த ஐஸ் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். அதோட எல்லா விஷயம் நான் சொல்லித்தரேன் வீடியோவில். இப்போ மாமா வந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்காக வெயிட்டிங். இப்போ நம்ம மாணிக் பாக்ஷா மாமு ஆளே காணும். காடை வாங்கி சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். மொட்டை வெயில வேர்த்து வந்தா மாமு வந்துட்டாரு. மாமு வந்துட்டாப்புல. என்ன மாமு, என்ன இது எத்தனை 5 கடை என்ன மாமு? 5 உங்களுக்கே பத்தாது மாமு? 10 சொன்னேன். அப்புறம் 5 தான் இருந்துச்சு அங்கே கடையிலையும். எதுவும் விட்டு கூட சொல்லி வாங்கிட்டு என்ன மாமு 5 இடம் உங்களுக்கே பத்தாது? ஏன் சாப்பிடுவோம் இப்போ என்னப்பா? இதை நான் ஃபர்ஸ்ட் நைட் போகிறோம். பாய் தலை இருக்க இல்லை பின்னாடி தலை வருதா? சமைக்க போற நீ நம்ம பாய் உட்காரணும்ல, ஃபர்ஸ்ட் நைட் போற மாதிரி வரையமாமா? உட்காரணும்லம்மா. சரி ரைட், 5 கடை இருக்கா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. காடை செட்டிநாடு கிரேவியும் என்ன பிரியாணி? ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி நம்ம மாணிக் பாக்ஷா மாமா கையால் ஐஸ் பிரியாணி, என்னோட வீரத்தமிழன் கையால் காடை செட்டிநாடு கிரேவி. சரிங்களா? காடை செட்டிநாடு கிரேவி செய்ய போகிறோம். பட்டையை கிளப்போம் வாங்க. கண்ணுக்கு வாங்கம்மா. போகிறோம், தாறுமாறாக சாப்பிட்றோம், சமைக்கிறோம், தாறுமாறாக சமைக்கிறோம், தாறுமாறாக சாப்பிட்றோம். சரிங்களா? எல்லா உறவுகளுக்கும் எப்படி சமைக்க சொல்லி தர போகிறோம். ஓகேவா? சீ 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 நோ நேச்சி, சீ 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 நோ நேச்சி, நோ நேச்சி அப்படி வரும். சீ 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 நேச்சி, சீ 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 நேச்சி. இந்த பாட்டு செல்போனில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தா யூடியூப் திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, இந்த சீ 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 யோ மாமா இப்போ சமைக்கிற மூல இருக்கேன். நீங்க சீச்சி பூச்சி ஆச்சி ஊச்சி நான் எப்படி ஏற்கனவே நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் போறேன் இந்த பாட்டுனால. மறுபடியும் பாடிடுறாங்க. சமைப்போம் மாப்பிள, முதல் மாப்பிள சமைக்கலாமா? அந்த பாட்டு பாட முடியல. மாப்பிள மாமா உங்களுக்கு வெற்ற கத்தி மாமா. சரிங்களா? நான் காய்கறி கிளீன் பண்றக்குள்ளேயும் டக்குனு எல்லா காலையும் உரிச்சு ஃபுல்லா அக்யூரேட்டா கிளீன் பண்றேன். 10 நிமிஷம் மாப்பிள, 10 நிமிஷம். ஓகேவா? நான் போய் டக்குனு தக்காளி வெங்காயம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே 10 நிமிஷம். ஓகே மாமா. மாமு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, காடையை கழுவு சொல்லி அனுப்பியிருக்கோம். அவர் காடையை கழுவி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த காய்கறி, அதாவது வெங்காயம், தக்காளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளி 5 காடை செய்கிறோம். 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதே போல் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 4 6 7 வெங்காயம் எடுத்துருக்கேன் உறவுல. 7 வெங்காயம் 5 தக்காளி உறவுல. வெங்காயம் எந்த அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அந்த செட்டிநாடுக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப சாஃப்டாக வெட்டணும். சரிங்களா? ரொம்ப பெருசாக சாஃப்டாக வெட்டணும். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நான் என்னென்ன சமைக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 7 வெங்காயம் 5 தக்காளி. மாமு இப்போ அது காடையை வெட்டிட்டு வரக்குள்ளேயும் நம்ம இது பண்ணுறோம். இப்போ தோலை சீவி வச்சு தண்ணியில் போட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு அலசிட்டு நம்ம வெட்டிக்கலாம். சரிங்களா? எப்படி வெட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக வெட்டுறேன்னு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமாக வெட்டுற பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வெட்டி நம்ம போடணும். மொத்தம் 7 வெங்காயம், சரிங்களா, தக்காளி 5. இந்த வேரை மட்டும் கொஞ்சம் நல்லா ஆழமாக வெட்டி நம்ம சீவி எடுத்துக்கணும். குழு காற்று கிளுகிளு உண்மையிலாம் ஏசியெல்லாம் என்ன ஏசி, இந்த மாதிரி இயற்கை காற்றுல நம்ம வாழ்கிறதே ஒரு தனி சுகம் தான். இயற்கை காற்றுல கிராமத்து மத்தியில் ஒரு வயல் சுற்றி காடு சுற்றி எல்லாம் விவசாய இடம் தான். ஸோ இந்த விவசாய இடத்துல வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றங்கிறது தனி சுகம் உறவுல. நீங்களும் ஃப்ரீயாக நம்ம பண்ணுற வீடியோ பாருங்கள். இது நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட மகத்துவமும் அருமையும் டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு தனி என்ன பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும், எத்தனை லட்சம் கொடுத்து சாப்பிட்டாலும் சரி,
ஆனால் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம ஒரு குடும்பமாகவோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடயோ நம்ம உட்காந்து நம்ம பள்ளி ஸ்கூல் படிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்தோ இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு தனி ஃபீல் வரும்ல. என்ன தான் எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு சுகம் வந்து கிடைக்காது. சரிங்களா? எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எங்கே சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உட்காந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ தஞ்சை பூமினாலே உங்களுக்கு தெரியும் நெல் விளையிறது, அதாவது பொண்ணு விளையுன்னு சொல்லுவாங்க, பொன் களஞ்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன போட்டாலும் இந்த மண்ணிலேருந்து செம்மனது சுற்றி அவ்வளோ விளைச்சி அந்த காவேரி தாயோட அந்த தண்ணியோட மகத்துவமும் இந்த மண்ணோட மகத்துவமும் சேர்ந்து அது வர ருசியே வேறு மாதிரி இருக்கும். நீ வாங்க சமைப்போம், மக்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுவோம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக வெட்டணும். ஒரு வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வெட்டணும். சரிங்களா? வெங்காயம் தக்காளி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா சாப்பிட்டுடணும். இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம மிக்சர் வச்சு மிக்சரில் வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், என்னென்ன மசாலா இதில் கலக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் நாளிரும் இது ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ரெக்கார்டு போயிட்டு இருக்கு. காடையை வந்து கழுவ போகிறேன். ஆமாம், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். கழுவணும், க்ளீனாக கழுவணும், வேறு ஒன்றும் இல்லை. ஊற்றுங்க மேலே ஃபஸ்ட்டு ஊற்றுங்கம்மா. அள்ளி உன் மேலே தெளிக்கும், பார்த்துக்க. பரவாயில்ல, பார்த்துக்கிறேன். என்ன மாமா எவ்வளோ நேரம் மாமா? நான் தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு நீ இன்னும் நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்க? ஆமாம், அப்புறம் நீ வெங்காயம் தக்காளி சொல்கிற. இங்கே பாரு எவ்வளோ வேலை தெரியுமா? அது சும்மா இருக்கா? கவிச்ச ஐட்டத்தெல்லாம் வந்து இங்கே பாரு இப்போலாம் முடிச்சேன்னா இங்கே பாரு தண்ணி வைக்க முன்னாடி ஊற்றுறேன். சீக்கிரம் டக்குன்னு செய்யுமாம்மா, சமைக்கணும். அடுத்து அலசுறேன். என்ன நீ வந்து அசால்ட்டும் சொல்கிற? எங்கே அவர் ஊர் சொன்னீங்க? எவரு? பாலகர் யாரோ சொன்னீங்க? இவர் தஞ்சை சிவரமா எங்க அண்ணன் வந்து கச்சேரிக்கு போனாரு. நீங்க போங்க தம்பி, நாங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. அவர் இருக்காரு, நம்ம 3 பேர் இருக்கோமே நான் நினைச்சேன். ஆள் பத்தல உண்டு இப்படி என்னமா ஒரு 5 கடை தானேம்மா முடிக்கல சுத்தம் பண்ணுவோம்ல. இப்ப அவரு வேற வரேன், இன்னும் ஆளும் காணும். அவரு அலசி அறுத்துடலாம். ஆளு அவர் இன்னும் வரவே இல்லை. நீ இங்க பாருங்க. என்ன வீரத்தமிழன் பேசிட்டு இருக்கேன். அவரு ஆளை காணும் என்ன காடை சமையல்னு சொன்னீங்க போன்ல. நீங்க எல்லாரும் குறைதான்ப்பா. ஒண்ணு இல்ல சங்கடப்பட்டுக்காதீங்க. நிகழ்ச்சிக்கு போனேன். நிகழ்ச்சிக்கு போயிட்டு நான் நைட்டு ஃபுல்லா கத்திட்டு இப்பதான் வர்றேன். புரியுங்களா? அதுக்கு போன் பண்ணி ரொம்ப வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாப்ல எனக்கு. அதனால அதாவது இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா என்ன நடக்குது? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா செட்டிநாடு காடை கிரேவி. செட்டிநாடு காடை கிரேவி தண்ணியே ஊத்தாம சமைக்கிறோம். தண்ணியே ஊத்தாம தண்ணி காடை தண்ணி கழுவுறோம். தண்ணி சமையல தண்ணி தேவைப்படாது. அதான் காடை செட்டிநாடு கிரேவி. காடை செட்டிநாடு கிரேவி வித் ஐஸ் பிரியாணி. வித் ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி சாப்பிட்டீங்களா? காம்பினேஷன் பெருசா இருக்குமா இருக்கு. சூப்பராக. ஐஸ் பிரியாணி என்ன தெரியுமா? ஐஸ் பிரியாணின்னா நான் வந்து எங்க ஊருக்குள்ள கிராமங்கள்ல சாப்பிட்டுருக்கேன். இப்போ உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியல எனக்கு. ஆனா நல்ல காம்பினேஷனான விஷயத்தை கேமரா வச்சுக்கோங்க பாருங்க.
ரெக்கார்ட் நீ வந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா இப்போ வந்து மாமு வந்து இப்போ லேட் பண்ணிட்டு இருக்காப்ல சமைக்கிறதுக்கு. சமையலோடைய உச்சத்துல வந்திருக்கேன் நானு. ஆமா கரெக்டா வந்து அடுப்பு பத்தல என்ன அடுப்பு பத்தல நான் தக்காளி வெங்காயம் உரிச்சிட்டேன் வெட்டிட்டேன். மாமா வந்து இந்த கறி கிளீன் பண்ணி லேட் பண்றாரு. இந்த முடியலாம் இருக்குல்ல சுத்தமா பண்ணணும்ல. மாமா சொல்ற ரைட் தானே. ஒருவேளை மாமா மேல மிஸ்டேக் நீங்க சொல்லுங்க அவர்ட்ட படராசன் சொல்லுங்க. மிஸ்டேக் கிடையாது. நான் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். முடியலாம் எடுக்கும்ல. சரி முடிஞ்சு எவ்வளவு வேணும்? முடிஞ்சதா அவ்வளவு முடிஞ்சு. முடிஞ்சவர்களே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பாடலாசிரியர் வந்துட்டாரு. தஞ்சை சிகரம் தனியா வந்து கச்சேரியும் பண்றாரு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து பல மக்களை வந்து உற்சாகம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? கச்சேரினா கச்சேரி தரமான கச்சேரி. அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க கச்சேரி உங்க ஊர்ல எதுவும் திருவிழா ஒரு ஃபங்க்ஷன்னா கச்சேரி பாட்டு பாடல உங்க இதை பத்தி சொல்லுங்க. மண்வாசம் கலைக்குழு புரியுங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். உங்க சேனல்லையும் வீரத்தமிழ் யூடியூப் சேனல்லையும் இனிமேல் பார்க்கலாம். மண்வாச நிகழ்ச்சியிலையும் பார்க்கலாம். பாருங்க, ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுங்க. எதாவது ஆர்டர் உங்க ஊர் திருவிழாக்கு எது ஃபங்க்ஷனுக்கு எது வேணாலும் கச்சேரி வேணாலும் ஆர்டர்னு பாருங்க. என்னென்ன நிகழ்ச்சி பண்றீங்க? அதாவது நம்மளுடைய பொறுத்த தமிழர் பண்பாட்டு கலையில் உள்ள அத்தனை ஆய கலைகளையும் பண்ணுவோம். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், நாட்டுப்புற பாடல்கள், திரையிசை பாடல்கள், தெம்மாங்கு கானா பாடல்கள் புரியுங்களா? அத்தனை விஷயம் பண்ணுவோம். எதற்காக அலைங்கள் உங்கள் இல்லம் தேடி வர்றதுக்கு அவர் நம்பர் அண்ணன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ஊர் திருவிழாக்கு கண்டிப்பாக மறக்காம கூப்பிட்டு பாருங்க. அந்த கிராமம் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுவார் மாமா. பாட்டு சூப்பராக பாடுவார் மாமா. பாட்டுலாம் பட்டையில பாட்டு பாடுவாப்ல. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை மாப்பிள்ளைட்டாரா உங்களுக்கு? மாமோட பசங்க என்ன தெரியுமா? டக்கு டக்குன்னு பிடிச்சிடாப்ல அப்படி சொந்தமாக்கிறாப்ல. உறவு தானே. வீரத்தமிழன் சேனல்ல வந்தாலுமே உறவு தானே. பாட்டு பாடு. இந்த காடையை பத்தி பாடு. அழகு அழகு இதுதானே. இதுக்கெல்லாம் நம்ம நாட்டுப்புற பாட்டுல நிறைய இருக்கா. பாடுவாப்ல. காட்டுல மேய்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, கொக்காலுக்கு வயிற்றுல புல்ல, மாப்பிள்ளைக்கு ரோஜா பூ மாலை, மாப்பிள்ளைக்கு ரோஜா பூ மாலை. காட்டுல மேய்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, கொக்காலுக்கு வயிற்றுல புல்ல, மாப்பிள்ளைக்கு ரோஜா பூ மாலை, மாப்பிள்ளைக்கு ரோஜா பூ மாலை. என்ன பாட்டு எப்படி மாமா இருக்கு மாமா? மாப்ள சூப்பரா மாப்ள. வேற பாட்டு போடுவோம் வாங்க சமையலோட சேர்ந்து. சரி இப்போ காய்கறி வெட்டி முடிச்சாச்சு. இப்போ முடிஞ்சோமா? வாங்க எடுங்க டக்குன்னு போய் சமைக்கிறோம். காட்டு சமையல் காட்டுத்தனமா சாப்பிட போறோம். வாங்க போலாம். முடிஞ்சு எந்த பாக்குறீங்களா? அக்கல்ல இதுல போறோமா? நல்லா பாருங்க எப்படி எப்படி வரும் மட்டும் பாருங்க. இது தூளாக்கணும். தூளாக்கி நம்ம வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாருங்களேன் இப்ப இருக்கா என்ன மாமா தெரியாது உங்களுக்கு? இப்ப இந்த பட்டம் கையா அமுங்க. இந்த பட்டம் அமுங்க. அமுங்க இங்கயா? ஆமா அமுங்க மாமா. கர 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 சொல்லுதா? என்ன மாப்ள? ஏன்னா இப்படி அடிக்க பாருங்க. ப்ரோ சத்தியம் செய்ய மாப்ள கோச்சேன். நியாயம் நீ அடிங்க உங்க சுத்துவோமே. அமுக்குற மாதிரி தப்பா. அடிங்க தூளா கிரு 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 சுத்துதா? ஆமா. அவ்வளவு விடுங்க. அவ்வளவு மம்மு. கால் தந்தோம் நம்மளும் மாறணும் மம்மு. என்ன சொல்றீங்க? ஏன் ப்ரோ சத்தியம். எப்படி சொல்றீங்களா? இது பேர் மிக்சர். ஆமா. மிக்ஸி கிடையாது மிக்சர். சரிங்களா? இப்படி வந்து தூளாக்கிறோம். இப்போ நம்ம செஞ்சு போடும்போது என்ன ஆகும்னா ருசியும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி போடணும். எப்பவுமே நம்ம வெட்டி தானே போடுவாங்க தக்காளிலாம். அப்படி போடக்கூடாது. இது வந்து செட்டிநாடு கிரேவியை பொறுத்த வரைக்கும் அரைச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். புரியுங்களா? இப்போ உங்கள் கையால் மாட்டுங்க பார்ப்போம். உங்கள் கையால் மாட்டுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு மாமா. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீ இன்னும் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தேன். இப்போ நான் அமுக்குறேன் நீ அமுக்குறீங்களா? நீ அமுக்கும்ப்பா. நானே அமுக்குவா? ஓடு ஓடு ஓடு. எப்படி மாமா? என்ன ஒன்றா இப்போ இதனால வந்து லேடிஸ்லாம் ஈஸியாக ஆயிரும். நம்ம ஆமாம் இப்போ எல்லாரும் ஈஸியாகிடுவாங்க. அவங்க வீட்டு ஆம்பளை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதான் இதை கூட சொல்லிட்டு இதை போட்டு ஏமாப்பிட போட்டு என்ன மாமா? ஆமாம் அப்படி இப்போ இதை பார்த்தா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஆமாம் மாமா இங்கே அவங்க சொல்லி இந்த டூரிஸ்ட் கூப்பிடுவாங்க. ஏதாவது சொன்னாக்க என்ன சொல்லுவாங்க? சிரமப்படணும். அட ஏங்க எல்லாம் வந்துருக்கா வாங்க போகலாம் அப்படிம்பாங்க. காசு தான் எல்லாம் ஏமாப்பிட எல்லாம் மாமா. இதுதான் மாமா பெஸ்ட்டு மாமா. இதனால நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். சரிங்களா? டைம் பாஸும் ஆமாமே. ஜாலியாக வரணும். டைம் பாஸ் ஆமாமே. வச்சு அடிச்சு கரண்ட் புல்லு தேவை கிடையாது. எதுவுமே இல்லை. காட்டுக்குள்ள நமக்கு வயல் தேவை. எது எங்கே சவுண்ட் எப்படி பார்த்தீங்களா? அவ்வளோதான் மேட்ரு. இப்போ எடுத்து இது வச்சு வச்சிடும். சரிங்களா?
டன் டனை. ஆனால் சார்ஜ் போட வச்சுக்கணும் எல்லாமே. சார்ஜ் போட்டுக்கணும் மாமா. சார்ஜ் போடணுமா? ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆமாம், ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாரு எப்படி இருக்கு. இது ஒரு கிரேவி இருக்கா? இதுக்கு தான் மாமு கேசரி மாதிரி இருக்கு மாப்பிள்ள, கேசரி மாதிரி. அள்ளி வாயில விட்டவா மாமா. நம்ம எந்த பொருள் ஒரு பொருள் நம்ம தேவைன்னா நம்ம சமையல் வந்து செய்யறது முக்கியம் மாமா. அது தரமாக செய்யணும் சரிங்களா? அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில அப்டேட் ஆகிடணும். அதைத்தான் நானும் சொன்னாங்க. நீ காடை பண்ண ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் மாமா. டார்ச்சர் பண்ண மாமா. நான் இப்போ மாப்பிள்ள அதான் அழகு எப்பவுமே. ஆமாம், அதான் சொல்ல வரீங்களா? சரி சரி சரி. இப்போ பாருங்க அவ்வளோ முடிஞ்சு லாஸ்ட்டு மேட்ரு ரெடி போடுவான். இப்போ லாஸ்ட்டு உங்கள் கையில் போடுங்க பாப்பா. கூத்தாடி கூத்தாடி ஜெயிலங்க குனிஞ்சு கூத்தாடி ஜெயிலங்க நஜக் பஜக் பஜக் போடு போடு போடு. என்ன மாமா நல்லா அழுத்துங்க மாமா. இதவே அழுத்த முடியல. நீங்க எல்லாம் என்னத்தை அழுத்த முடியல? இதை சிக்கல் மாப்பிள்ள உள்ள சிக்கல மாமா. என்ன மாமா வச்சல லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூளை வந்து லைட்டாக அந்த கையில் மேலே கொட்டி இங்கே பாருங்க இப்படி கொட்டி அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி இங்கே பாருங்க அப்படி சும்மா அப்படி ஊற்றிட்டு. ஆனால் அந்த மஞ்சளில் கழுவுனாக்க அந்த கிருமி இருக்குல்ல அந்த கிருமி தான் போயிடும். அதனால் மஞ்சளில் கழுவுறது ஓகேங்களா? லாஸ்ட்டாக கழுவணும் ஒரு கழுவு மஞ்சளில். அந்த மஞ்சள் பட்டாவே வந்து எந்த இடமா இருந்தாலும் அதை நீட்டாகிடும். இந்த கறி இந்த கறியில் நாட்டுக்கோழி கறினாவே மஞ்சளை கழுவிடணும். அப்படியே வடிச்சு விட்றணும். அதான் இங்கே பாருங்க அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். மஞ்சள் போட்டால் கழுவிடணும். மஞ்சள் போட்டால் வெங்காயம் தக்காளி ஆமாம் அப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. செக்கு நாட்டில் இயற்கை செக்கு நாட்டில் சுத்தமான உருட்டு நல்லெண்ணெய் சரிங்களா? உருட்டு நல்லெண்ணெய் மாமு சரிங்களா? இயற்கை உருட்டு நல்லெண்ணெய் எடுத்தாச்சு 6 லிட்டரு சரிங்களா? இப்போ எண்ணெய் கறி காடை கறி வெங்காயம் தக்காளி. இப்போ அடுத்து என்னென்னா இதுக்கு முக்கியமான மூலப்பொருள் வேணும்ல. அது என்ன பொருள்? மசாலா ஐட்டம். இப்போ வாங்க இங்கே கேமரா எடுத்து பார்க்கவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். மிளகுத்தூள் சரிங்களா? பெருஞ்சீரகத்தூள் மல்லித்தூள் சரிங்களா? அப்புறம் செட்டிநாடு. அதாவது செட்டிநாடுக்குன்னு தனி மசாலா இருக்குது சரிங்களா? அந்த செட்டிநாடு தனி மசாலா. அது நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மசாலா உங்களுக்கு தனியாக இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துவோங்க சரிங்களா? அதே போல் இது காஷ்மீர் சில்லி சரிங்களா? இது சின்ன சீரகத்தூள் சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 மூலப்பொருட்கள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 6 மூலப்பொருள். இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். சரி மாமா இப்போ அடுப்பு பார்த்தா போமா? ரெடியா? ரைட் ஓகே வாங்க அடுப்பு தைக்க போகலாம். ஓகே மாப்பிளா மாமா நான் போய் விறகு எதுக்கு இது பச்சை அடுப்பு மாமா? கேஸ் அடுப்பே கொண்டு வந்திருக்கேன் மாமா. உட்காரு மாமா. என்ன அப்புறம் சொல்ல? உட்காருங்க மாமா. நான் எதுக்கு இருக்கேன்? உட்காருங்க. இங்கே பாருங்க கேஸை பாருங்க. இதுதான் சிலிண்டரு புரியுதா? இதுதான் சிலிண்டரு, சமையல் சிலிண்டரு. இங்கே பாருங்க அடுப்பு பாருங்க. ஸ்டவ் அடுப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டவ் அடுப்பு. உட்காருங்க மாமா. நல்லா பயப்படையும் உட்காருங்க. என்ன மாப்பிள முதல்ல வந்து மிக்சி. இதுதான் அடுப்பு. இப்போ பாருங்க நம்ப முடியலையா? இங்கே பாருங்க புதுசாக இருக்கிற இங்கே பாருங்க. இதுதான் வந்து ஸ்டவ் அடுப்பு. அதாவது கேஸ் அடுப்பு சார். ஸ்டவ் அடுப்புங்க கேஸ் அடுப்பு. சோப்பு டப்பாமல் இருக்கு. சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். ஆனால் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? முதல் வந்து மிக்சி கேட்டாக்க ஆமா இது எப்படி இருக்கு? இப்போ விரல் எடுத்து போறேன்னு சொல்லி சொன்னா இப்படி சொல்ற நீ. இதுலயே சமைக்கலாம் மாமா. பாருங்க எடுத்து வச்சுக்கிறோம் சரிங்களா? இப்படி அடுப்பு இங்க வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம் சரியா? இது அடுப்புது. ஆமா மாமா. சரி சூப்பர். சிலிண்டரு இந்த இருக்குல்ல சிலிண்டரு. இது சிலிண்டரா? ஆமா. சென்ட் பாட்டிலுமா இருக்குது. ஏதோ கக்கூஸ் பாட்டிலுமா? இதுதான் சிலிண்டரு. நில்லுங்க தொடர்ந்து மாற்றோம். சரி இன்னைக்கே நானே வாங்கிட்டு வந்தேன் ஆர்டர் போட்டு. சரி காட்டு சமைக்கிறோம். வெயிட்லாம் தூக்கி போகணும்ல, அதை எதுக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லி வாங்கிக்குவேன். என்ன மாப்பிள்ள டூரிஸ்ட் போகிறப்பலாம் வந்து ரொம்ப என்னம்மா திறக்க முடியல. திறங்க இழுக்கவா? இழுக்கணுமா? ஆமாம் மாமா. இதான் வந்துச்சு மாப்பிள்ள. என்ன வரல மாமா. என்ன மாப்பிள்ள பார்த்துட்டே இருக்க? இல்லை மாமா. இப்போ இதை வந்து ஒரு ஹோட்டலில் சொருவணும். எந்த ஹோட்டலில் சொருவணும்னு நல்லா கிழிஞ்சிடும். நம்ம விரவத்துறோம் போயா நீ வர. உட்காரு மாமா. என்ன பயமா இருக்கு பார்த்தாவே. இது எல்லாமே ஒரு அனுபவம் மாமா.
அப்புறம் கேஸ் இங்கே ஒரு ஓட்டை தெரியுதா? எங்கே ஓட்டை? இந்த ஓட்டக்கா, இந்த ஓட்டக்குள்ள விட்டு இதை வந்து இப்படி உடனே போல அந்த இதில் இப்போ படித்தேன். உங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படி தள்ளி நிற்க வாங்கினா என்ன அவன் புஷ் சவுண்ட் வருது. ஒன்று செஞ்சு விட்டாங்க வாழ்க்கை. இந்த காலத்துக்கு கூட நான் பாடகை போகிறேன் உங்களுக்கு. ஐயோ அவசரமாக பேசாத மாமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இருக்கா இதை இப்படி திரிக்கிறோம். சரி எப்படி? ஆமா எரியுதா? இப்போ அமர்த்திடுவோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சுற்றி கல் வச்சுக்குவோம். சரி, ஏன்னா இந்த சட்டியில் வந்து வைக்கும்போது வெயிட் கொஞ்சம் தாங்காது, தாங்கும். இருந்தாலும் சேஃப்டி கல் வச்சுக்கோமே. செங்கல் ஒரு 3 செங்கல் எடுத்துருவாங்க. எங்கே இருக்குன்னா கல்ல பார்க்க விடுமாப்ல எடுத்துருவாங்க. இன்னும் ஒரு கல் எடுங்க, இன்னும் ஒரு கல் எடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், அடுப்பு ரெடி பண்ணி வச்சு உறவுற. இப்போ நம்ம வந்து இந்த சிலிண்டர் அடுப்பு வச்சு நம்ம வந்து இப்போ காரை செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ பாத்திரத்தை வைக்க போகிறோம். அதுக்கு மேலே அடுப்பு பார்த்தா வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, ஓகே மாமா, டக்குன்னு போய் பாத்திரத்தை எடுத்துருவாங்க. தண்ணி பேச கழுவணும். சரி, கட்டி விடும். சரி, உட்காரலாம் பார்த்துறேன். ஓகே, சூப்பர். சரிதா? ரைட், ஓகே. அது விடு, அது ஒன்றும் செய்யாது. வச்சு பாரு. ஹீட்டு வந்து வராது சொல்லு. சொல்கிறேன். இது எடுத்து இதே கட்டாது. சரி விடு, சும்மா வச்சுக்கோ. அப்படி அளவுக்கு வச்சுக்கோ. அளவுக்கு அது தள்ளு. மண் வந்து சரியா? சரி, இப்போ தண்ணி ஊற்ற கழுவுங்க. ஆமாம், ஈரப்பசெல்லாம் போட்டோம். செக்கில் ஆட்டினா சுத்தமான உருட்டு நல்லெண்ணெயை தூக்கி ஊற்றுவோம். 6 லிட்டர் இருக்குமா? இதில் குறைஞ்சோ ஒரு 350 ml இதை ஊற்றுறோம். சரிங்களா? ஆமாம். போக வந்துச்சா? எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு பாருங்க சட்டி. ஊற்றுமாப்ல. என்ன இப்போ பாருங்க, இந்த பாருங்க, இந்த ஊற்று. என்ன வந்து போதுமாப்ல ஊற்றிக்கணுமா? நல்லா ஒரு 350 எண்ணெய் வந்து நம்ம சுற்றி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஓகே, அப்படிங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம். ஆமாம், நல்லா வந்து இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம வந்து இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை நம்ம கொட்டுறோம். சரிங்களா? வெங்காயத்தை வதக்கணும். சரிங்களா? நல்லா ரெட்டிஷாக நல்லா பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். இது இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. நல்லா வந்து பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து தக்காளியை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாத்திரங்கள்லையும் பித்தளை பாத்திரங்கள்லையும் என்ன அலுமினிய பாத்திரங்களையும் நம்ம சமைச்சாலும் மண்பானையில் சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டே கிடைக்காது. அதே மாதிரி சாப்பாடு வடிக்கிறதாகட்டும், நம்ம குழம்பு வைக்கிறதாகட்டும், மீன் குழம்பு மட்டும் தான் எல்லோரும் இந்த மண்பானை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலுமே எல்லாத்துக்கும் ஒன்றே சொல்கிறேன், மண்பானை சமைச்சு பாருங்கள், அதோட ருசியே வேறு லெவலில் இருக்கும். என் தமிழ் கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுங்க எல்லா உறவுகளும். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா காரணமே இந்த மண்பானை, மண் சமையல். இப்போல்லாம் பீஸா, பர்கரு, இப்போ பானிபூரி, வடக்கன் சமையல் தான் சமைக்கிறோம். நம்ம பாரம்பரிய சமையல் யாருமே இப்போ கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டனால நம்ம ஆட்கள்லாம் 150 வருஷம் வரை வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பின்பற்றுங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டாக 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கோம். சரிங்களா? ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தேவைக்கேற்ப உப்பை நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? உப்பு வந்து நான் தூள் உப்பு போட்டுக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணுறேன்னா கல் உப்பை நுணுக்கி போடுங்க, அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? நான் தூள் உப்பு வந்து போட்டுக்கிறேன். கரெக்டாக தேவைக்கு அளவு பார்த்தீங்களா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோ.
இப்போது நம்ம வந்து அடுத்து மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா குக் பண்ணணும். அந்த பச்சை வாடைகள் வந்து தக்காளிலையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் வந்து பச்சை வாடைகள் நமக்கு வந்து போகணும். அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணணும். அதே போல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மிதக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம அந்த கிரேவியோட பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வரும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். புரியுதாம்மா? சரிங்களா? ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் உங்கள் சமையல் உங்களுக்கு தெரியும், சமையல் நிறைய சமையல் இருக்குது. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சம் அவ்வளோ ரொம்பலாம் போடல. ஒரு பேருக்கு அந்த வாசத்துக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ வாசம் வருது மாப்பிள்ள கம்மு மசாலாவே போடலையே மாமு. இப்போ அதுவே வந்துச்சு. நீ போட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி வந்துருச்சு மாப்பிள்ள வாசம். அதாவது இதுக்கே வாசம் வருதா? ஆமாம். இனிமேல் மேட்ரே இருக்கு. மசாலா போடும் போது அது வாசமே அதோட டேஸ்ட்டு மகிழ்ச்சி எல்லாம் அந்த கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் பண்ணுறேன். ஆமாம். சரி மாமா பாருங்க. இது வந்து அடிக்கடி செஞ்சு வீட்டில் சாப்பிடுமாம்மா. என் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆட்டுக்கறி இதோட இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த செட்டிநாடு டைப்பில் பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நான் அதனால முதல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வீரத்தமிழ் சேனலில் வீடியோ போடும்போது முதல் காட்டு சமையல என்னோட பிடிச்ச டிஷ்ஷான காடை செட்டிநாடு கிரேவி அதுதான் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு பண்ணி தரேன். நீங்கள் சாப்பிட்டு வந்து எப்படி சொல்லணும்? சரிங்களா? எனக்காண்டி நல்லா சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்த்து உண்மையை சொல்கிறோம். அப்புறம் அவ்வளோதான். இப்போ வாசம் வருது பாரு கருவேப்பிலை. இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா சூப்பராக வந்து மசங்கி இருக்கு. நான் அவங்க கிட்ட வந்து பாருங்க எப்படி மசங்கி இருக்கு பாருங்க. சரிங்களா? பக்காவாக இருக்குங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகம், அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர். இது எல்லாம் லெவலில் பார்த்துக்கோங்க. இந்த 5 கடைக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். மாமா இப்போ ஒரு 2 நிமிஷத்துல வாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? கொட்டமும் வந்துருச்சு வாசம். அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம். இப்போ வாசம் எப்படி இருக்கு? இன்னும் அவையவே இல்லை. சூப்பராக இருக்கு. சூப்பராக்கா? ஆமாம். அந்த ஓசை எடுத்து விடுங்க. சரிங்க. அவ்வளோதான். சரிங்க மாமா. இப்போ பார்த்தீங்கன்னா மாமா நம்ம சேர்த்த மசாலா உறவில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பக்காவாக மசங்கிருச்சு. சரிங்களா? ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இங்கே பாருங்க வந்து பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வந்து கேமரா இங்கே விடுவாங்க எவ்வளோ பக்கா வந்து பாருங்க. அந்த எண்ணெய் எல்லாம் அப்படி மேலே வந்து பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கறி அள்ளி போடணும். சரிங்களா? இப்போ அந்த காடையோட கறியை தூக்கி நம்ம அதில் போடுறோம். மாமா உங்கள் பொண்ணான கையால் அப்படியே போடுங்க வைப்போம். நல்லா பக்காவாக குக்காயிருக்கு. தாறு மரம் வரப்போகுது. ஏன்னா வாசமே இப்போ காடை சேர்க்க முன்னாடி வாசம் கதமங்குது. போடுவோம் ஆக அப்படி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறவில் நம்ம மாமு வந்து இப்போ கறியை போட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் இந்த கறியோட அந்த மசாலாவும் கறியும் ஈக்குவலாக நம்ம வந்து சேர்க்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா கிளறிக்கிறோம். கறியை வந்து உடைக்காமல் நல்லா பக்குவமாக வந்து நீங்கள் திருப்பணும். குத்தக்கூடாது போட்டுக்கிட்டு. சரிங்களா? நல்லா அந்த மசாலாவோட அப்படி கறியை வந்து நல்லா கிளறி விட்டால் தான் அந்த மசாலாவோட ஹீட்டுக்கும் அந்த மசாலாவும் அந்த கறியோட ஒன்று சேரும். சரிங்களா? எப்போயுமே மசாலா வந்து குத்தக்கூடாது கறியை. அது பூ போல் சைடு ஆங்கிள் இப்படி ஒரு சுழட்டி எடுத்து அப்படி ஒரு இப்படி திருப்பி போடணும். தோசை திருப்பி ஒரு முறை திருப்பி போடணும். அப்போ தான் அந்த கறியோட அந்த மசாலா நல்லா இணையும். சரிங்களா? மாமா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட காடை செட்டிநாடு கிரேவி ரெடி. ஓகே. இப்போ உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு. இன்னும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மசாலா வந்து அந்த காடையில் சேர்ந்துடும். இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் லோ சிம்மில் வச்சுக்கிறேன். சரிங்களா? லோ சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டேன். இந்த மூடி எடுத்து இட்லி மூடிக்கா இதை எடுத்து அப்படியே மூடிக்கிறோம். கரெக்டாக 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சரிங்களா? காடை செட்டிநாடு கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஐஸ் பிரியாணி போய் ஒரு எட்டு பார்த்துப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வந்து உறவுகளே நேற்று வந்து மண்பானில் வந்து நேற்று சமைச்சது. சரிங்களா? நேற்று இதுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் சமைச்சு அதை வடித்து அந்த வடித்த தண்ணியை பார்த்தீங்களா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் தண்ணியை வடிகட்டின தண்ணியை அந்த மண்பானில் ஊற்றி இப்போ இருக்குது. இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோம். ஏன்னா புல்சாக இன்றைக்கி மறுநாள் ஊறினப்போ இப்போ புளிப்பு கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அப்போது இப்போ கொஞ்சம் அந்த சால்ட்டு போகணும். மாமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயிர் இந்த ஐஸ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு மூலிகை உறவுல. அதாவது மூலிகை அப்படின்னா உடலுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். இந்த ஐஸ் பிரியாணி சாப்பிட்டோம்னா நம்மளோட மூளை என்ன மாமா சீக்கிரம் அப்புறம் ஓப்பன் பண்ண அப்புறம் அதுக்கு என்ன மாமா நீ என்ன மாமா தயிர் பசும்பால் தயிர் குடிக்க கிடைக்க எவ்வளோ கஷ்டம். என்ன உறவுல ஐயா இவரை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க உறவுல. இப்போ இதோட மகத்துவத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உடலுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி, மூல நோய்,
சரிங்களா, மூல நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அதே போல் நம்மளோட அல்சர் மாமு, அல்சர் இருக்குல்ல, குடல் புண்ணு, குடல் அரிப்பு, அந்த அல்சருக்கும் வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இப்போ மூடியை எடுப்போம், எப்படி வந்து பாருங்க நீங்களே பாருங்க. அப்பா மாப்பிள சூப்பரா இருக்கும்ல, வாசம் கம்முக்குது மாப்பிள. கப்பல் மின்னுதா? அப்படி கிண்டு மாப்பிள, அப்படி பேக்கிடு மாப்பிள. ஏமா கோல்டு மாதிரி தகதகன்னு மின்னுதா மாப்பிள? ஒரு எப்படி சொல்றோம் உங்க தரமம்மு உங்களுக்கு இல்லாததா? இந்த பாரு இப்போ பக்கமாக வந்துச்சா, இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரிங்களா? எந்திரிச்சா என்ன டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க அப்போ, சாப்பிட்டு சொல்லுங்க. பா இன்னும் மாப்பிள கொதிக்குது மாப்பிள. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துறேன், அப்போ கொதிக்காம என்ன செய்யும்? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் மசாலா நக்கி பாருங்க மாமு, நடுத்து நக்கு மாமு. எப்படி இருக்கு மசாலா? அப்படியா சூப்பர் மாப்பிள. ஆ சமையல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க பாடகர் காணாம அவரை சிகரம் காணாம அவர் வந்து வந்துட்டு போனா, வெளியே பறிஞ்சிட்டு போனா இன்னும் ஆளை காணா. அவர் கையில சாப்பிட்டு அவர் அப்பயும் வெளியே தான் போனா, இப்பயும் வெளியே தான் போனா. வணக்கம்ல மாமா, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு மாமா. நல்லா இருக்கும் மசாலா உள்ள இறங்கி, உறவுல மசாலா உள்ள இறங்கி சூப்பர். அந்த வேக்காட்டுக்கு அதுக்கும் பட்டை இழப்பிடுங்க, காரம் சாதம் உப்பு எல்லாமே பக்கம். வாங்க சரி வாங்க, ரெடி ஆகிடுச்சு வாங்க. எங்கே போனீங்க? சீக்கிரம் வாங்க. வந்துட்டு இருக்காரு அவர். வந்துடுங்க ஐஸ் பண்ணி எடுத்து அப்படி சல்ல ஆள் ஒரு பொத்து போடுவான். அவ்வளோ சரி இறக்கிடுவோமா? உறவுல இறக்கிடுவோம். இப்போ முடிஞ்சு நல்லா குக்கிங் முடிஞ்சு சரிங்களா? இப்போ சிறன வந்துட்டாப்புல எல்லாம் சேர்ந்து ஐஸ் பிரியாணியும் காடை கிரேவியும் சாப்பிட போகிறோம். ஓடியாங்க. இப்போ ஐஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் மாப்ள. இப்போ பார்த்தீங்கன்னா காடை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு காடை கிரேவி. போடுங்க. இப்போ ஐஸ் பிரியாணி போடுங்க. ஆமா இங்க பாரு, எலும்போட கொண்டு வந்துடுறாரு பாரு மாமா. வரும்போதே பாரு எப்படிதான் எந்த கேவலம் தூக்க அப்ப இது கொடுத்ததோ. ஆமாப்ல, நீ தான் கொடுத்தோம்ப்ல. நான் எப்படி சட்டில தூக்கலான்னு நான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். டேஸ்ட் பார்த்தோம்ப்ல. ஆமா சரி மாமா, சரி உட்காரு மாமா. அப்படியே குண்டு மாமா. ஓகே மாப்ள. நல்லா குண்டு மாமா. நல்ல ஐஸ் பிரியாணி. என்ன ரூலே, ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி கூலியா குளு இருக்கு. நீ அள்ளி போடுறப்பே ருசிக்குது மாப்ள. வாசம் அப்படி இருக்கு. நீ அள்ளி போடுறப்பே அவ்வளோ ஆசையாக தான் இருக்குது சாப்பிட்ற மாதிரி. இந்தாங்க மாமா. உப்பு கரெக்டாக மாப்ள எடுத்துக்கோ. இல்லைங்க மாமா, நான் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிறேன். அள்ளி ஊற்று மாப்ள. காலை கறி வைங்க மாமா, அள்ளி தட்டில் வைங்க. காலை கிரேவியை அள்ளி அப்படியே வைக்கிறோம் சரிங்களா? ஓகே மாப்ள. இப்போ காட்டுங்க பானையை ஊற்றுவோம். அப்படி ஊற்றணும் கலன்னு. இந்த அப்படிங்க அப்படி கை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அள்ளி மாப்ள இந்தா. ஓகே அள்ளி எல்லாம் தள்ளிங்க. அப்படி மேலேங்க பாலத்து மேலேங்க. ஓகே சாப்பிட்டு எடுத்துக்குவோம் சரிங்களா? இப்போ உறவுகளை சாப்பிட்டு பார்க்குறோம், எப்படின்னு சொல்கிறோம். அட்டா ஒரு சின்ன காடை கிரேவி மாப்ள. இந்த ஐஸ் பிரியாணி வந்து சாப்பிட்டா தேன் மாதிரி இருக்கு மாப்ள. அது ஏன் மாப்ள? அது என்ன நீங்கள் போட்டீங்க இதில்? நம்ம சுத்தமான பசும்பாலில் வந்து நம்ம வந்து அதில் வந்து அப்பா கொதிக்கணும் மாமு. அந்த பசும்பாலுக்கு பார்த்தீங்களா, அந்த பசும்பாலை பொறுத்த வரைக்கும் அதை இப்போ வெளியே கடையில் வாங்குகிறோம், தயிர் வாங்குகிறோம். அந்த கடையில் தயிர் கெமிக்கல் தான் கலப்பான். சுத்தமான அதில் வந்து அதில் உள்ள மொத்தத்தையும் எடுத்துருவான். நெய் எடுத்துருவான் சரிங்களா? நெய் எடுத்துருவான், வெண்ணெய் எடுத்துருவான். அப்போ அது வெறும் சக்கை தான் இருக்கும் தயிரில். நம்ம பசும்பாலை வாங்கி வீட்டில் வச்சு அதை உர ஊற்றி அதில் சமைச்சு சாப்பிட, அதில் வந்து அந்த உர ஊற்றின தயிர் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் சரிங்களா? சூப்பராக இருக்கும்ல. வீரத்தமிழ் வந்து யூடியூப் சேனலுக்கு மட்டும் இல்லைங்க, சமையல்லே ரொம்ப தேங்க்யூ நன்றி. அது கைப்பட்டாலே அப்படி தான் இருக்குது. நானும் என்ன நினச்சேன், மசாலா அதிகமாக நினச்சேன். மசாலா வந்து சரியாக இருக்குது.
வீரத்தமிழ் செஞ்ச காடை சமையல் சூப்பராக இருக்குது மாப்பிள்ள. நீ என்ன மாப்பிள்ள உனக்கு பிடிக்கு? அருமையான சாப்பாடு. உருவகலை உண்மையில் ஒரு அற்புதமான காடை கிரேவியோட அந்த பழங்கஞ்சி சாப்பிட்றது அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவ்வளோ ருசியாக சமைச்சிருக்காப்புல நம்ம வீரத்தமிழன். நல்லா பாரம்பரியத்தோட கஞ்சிங்க சூப்பராக இருக்குங்கய்யா. காடை கிரேவி, செட்டிநாடு கிரேவி சூப்பராக்கா. ரைட்டுங்கய்யா. அனைத்து உறவுகளும் உங்கள் வீட்லேயோ இது மாதிரி எடுத்து சமைச்சு செஞ்சு குடும்பத்தோடு வாழ்ந்து பாருங்கள். ஏன்னா கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரிங்களா? கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த நன்மை அனைவரும் இது மாதிரி உணவு மூலியோட பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? காசு சம்பாதிச்சு காசு நம்ம ஓடி ஒன்றும் பண்ண போக கிடையாது. குடும்பத்தோடு ஒரு நாள் சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வாரம் ஞாயிற்றுக்கிழமை காற்று சமையல் வீடியோ தொடர்ந்து வரும். சரிங்களா? எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீரத்தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் பெல் பட்டன் எல்லாரும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் பாய்.